டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டாம்னா என்னன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற டாம் வந்து HTML டாம். அண்ட் உங்களுக்கு டாம்னா என்னன்னு தெரியலனா அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது டாம் ஆப்ஜெக்ட் மாடல் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இப்போது நம்ம டாக்குமெண்ட்டுங்கிற செப்பரேட் ஆப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் அந்த டாக்குமெண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரௌசர் வந்து வெப்பேஜுக்காக டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து கிரியேட் பண்ணும். இது எல்லாமே வந்து ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட், எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட். ஸோ டாக்குமெண்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் நம்மளோட HTML எலிமெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் கன்சோலில் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் அப்படின்னு இதை வந்து இப்போ நம்ம கன்சோலில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டுக்குள்ளே தான் நம்மளோட மொத்த HTML-ம் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம வெப்பேஜை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். இப்போது இந்த டிவ் எலிமெண்ட் இல்லைனா வந்து இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்டில் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்குள்ளே தான் நம்மளோட HTML எலிமெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த டாக்குமெண்ட்டோட யூஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைனமிக்காக HTML எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அண்ட் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது, ஸ்டைல் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டைனமிக் HTML-க்கு டாக்குமெண்ட் தான் பேஸ். ஸோ டாக்குமெண்ட் மூலியமாக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற HTML ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். டாக்குமெண்ட் டாட் டொமைன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டொமைன் cdpn.io அப்படின்னு எனக்கு கன்சோல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போது டாக்குமெண்ட் எப்போ லாஸ்ட்டாக மாடிஃபை ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் டாட் லாஸ்ட் மாடிஃபைடு. ஸோ இது சிம்பிளாக என்ன பண்ணணும்னா நம்ம டாக்குமெண்ட் எப்போ கடைசியாக மாடிஃபை ஆச்சோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது வித் செகண்ட்ஸோட. லாஸ்ட் மாடிஃபைடு அப்படின்ட்டு இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த டைம் அண்ட் டேட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் உள்ளே தான் எல்லா HTML எலிமெண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மூலிமா தான் நம்மளால் அந்த HTML எலிமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுறது அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது அதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆட்டையும் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியலைன்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஆப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அதை பற்றிலாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.